வணக்கம். மிதுனம் ராசி நேயர்களே, உங்களுடைய உறவினர் அரசியலால் ஏற்பட்ட பிரிவு உங்களுக்கு அதிக மனக்கவலைகளை ஏற்படுத்தியிருந்திருக்கும். மிதுனம் ராசிக்காரர்களுடைய குடும்பங்கள்ல உறவினர்களுடைய தலையீடு எப்போதும் ஒரு தீராத தலைவலியாகவும் இருக்கும். உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் பார்த்து பொறாமைப்பட்ட சில உறவினர்கள் பின்னால் இருந்து சதி வலைகளை பின்னிருந்திருப்பாங்க. குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி மூட்டிவிட்டு உங்களைப் பற்றி தவறான பிம்பத்தை கட்டமைச்சிருந்திருப்பாங்க. உறவினர்களுடைய இந்த அசிங்கமான அரசியலால உங்களுடன் மிகவும் நெருக்கமா இருந்த சொந்த பந்தங்கள் கூட உங்களை விட்டு விலகி சென்றிருந்திருப்பாங்க. சுப நிகழ்ச்சிகள்ல நீங்கள் புறக்கணிக்கப்பட்டதும், உங்களுக்கு எதிரான ஒரு குழுவை அவங்களே உருவாக்கியதும் உங்களை ஆழமா காயப்படுத்தியிருந்திருக்கும். ரத்த சொந்தங்கள் கூட பணத்தையும் பகத்தையும் பார்த்து கொண்டு உங்களை ஒதுக்கி வைத்திருந்திருப்பாங்க உங்களுடைய வாழ்க்கையில இருந்தேவும். அது உங்க குடும்பத்துல மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் பார்த்து பொறாமைப்பட்ட சில உறவினர்கள் உங்களுக்கு பின்னால இருந்து சதி வலைகளை பின்னிருந்திருப்பாங்க. குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி மூட்டி விட்டு உங்களை பற்றி தவறான பிம்பத்தை கட்டமைச்சிருந்திருப்பாங்க. இவங்களுடைய அந்த அசிங்கமான செயலால, அரசியலால உங்களோட மிகவும் நெருக்கமா இருந்த சொந்த பந்தங்கள் கூட உங்களை விட்டு விலகி சென்றிருந்திருப்பாங்க. சொத்து பங்கீட்டுல ஏற்பட்ட சிக்கல் உங்களுக்கு அதிகமான மனக்கவலைகளை ஏற்படுத்தியிருந்திருக்கும். நியாயமா கிடைக்க வேண்டிய பூர்வீக சொத்துக்களோ அல்லது நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்த கூட்டு சொத்துக்களோ பங்கீடு செய்யப்படும் போது உங்களுக்கு பெரும் ஏமாற்றமும் அநீதியும் இழைக்கப்பட்டிருந்திருக்கும். உங்களுடைய நேர்மையும் விட்டு கொடுக்கும் தன்மையும் மற்றவங்க தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி கொண்டிருந்திருப்பாங்க. உங்களுக்கு வர வேண்டிய பங்கை தந்திரமா தட்டி எரிப்பதும், ஆவணங்கள்ல முறைகேடு செய்வதும் போன்ற செயல்கள்ல நெருங்கியவங்களை ஈடுபட்டிருந்திருப்பாங்க. இந்த சொத்து தகராறு நீதிமன்ற படிகள் ஏறும் வரை சென்றிருக்கலாம், அல்லது உறவுகளுக்குள் நிரந்தர பகையையும் உண்டாக்கியிருந்திருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில பணத்திற்காக பிறந்த வளர்ந்த சொந்தங்கள் தரம் தாழ்ந்து செயல்படுவதை கண்டு நீங்களே அவரூறு படைத்திருந்திருப்பீங்க. நியாயத்திற்காக போராட நினைச்சாலும் அதனால ஏற்படும் நிம்மதியற்ற சூழலை தவிர்க்க நினைத்து உங்கள் உரிமைகளை இழந்து நின்ற தருணங்கள் உங்களுக்கு அதிகமாகவே இருந்திருக்கும். அதாவது உங்க கூட்டு சொத்துக்களோ பங்கீடு செய்யும் போதோ உங்களுக்கு பெரும் ஏமாற்றும் அநீதியுமே இழைக்கப்பட்டிருந்திருக்கும். உங்களுடைய நேர்மையும் விட்டு கொடுக்க தன்மையும் மற்றவங்க தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி கொண்டிருந்திருப்பாங்க. ஆவணங்கள்ல முறைகேடு செய்வதும் போன்ற செயல்கள்ல நெருங்கியவங்களை ஈடுபட்டு இருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையில. பணத்திற்காக பிறந்து வளர்ந்த சொந்தங்கள் தரம் தாழ்ந்து செயல்பட்டதை கண்டு நீங்கள் அருவருப்படைந்திருந்திருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில. நம்பிக்கை வைத்து ஏமாந்த தருணங்கள் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். யாரையும் எளிதில் நம்பிவிடுவது என்பது மிதுனம் ராசியினரின் ஒரு சாபக்கேடு என்றே கூறலாம். உங்களிடம் யாராவது அழுது பேசி தங்களுடைய கஷ்டங்களை கூறினா உடனே உங்க மனம் உருகிவிடும். அவங்களுடைய உண்மைத்தன்மையை ஆராயாம உங்களால் முடிந்த அனைத்து உதவிகளும் செய்வீங்க. அப்படி நீங்க ஆழமா நம்பிய மனிதர்கள் தங்களுடைய காரியம் முடிந்த உடனே உங்களை ஒரு கறிவேப்பிலை போல தூக்கி எறிந்திருப்பாங்க. பண விஷயத்திலேயோ, வேலை சார்ந்த விஷயங்களிலேயோ அல்லது தனிப்பட்ட ரகசியங்கள்ல பாதுகாப்பதிலேயோ நீங்க வைத்த நம்பிக்கை தவிடுபொடியாக இருந்திருக்கும். நீங்கள் காட்டிய தூய்மையான அன்பிற்கு பரிசா ஏமாற்றமும் அவமானம் மட்டுமே மிஞ்சியிருந்திருக்கும். இனி யாரையும் நம்பக்கூடாது என்று ஒவ்வொரு முறையும் நீங்கள் முடிவெடுத்தாலும் மீண்டும் ஒரு முறை ஏமாறுவது உங்கள் விதியாகவே இருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அதாவது உங்கள்கிட்ட யாராவது அழுது பேசி தங்களோட கஷ்டங்கள் கூறினா நீங்க உடனே உங்களுடைய மனம் உருகி விட்டுரும். அவங்களோட உண்மை தனியை ஆராயாம உங்களால் முடிந்த அனைத்து உதவிகளையுமே நீங்கள் அவர்களுக்கு செய்வீங்க. அது பண விஷயத்திலேயோ, வேலை சார்ந்த விஷயங்களிலேயோ அல்லது தனிப்பட்ட ரகசியங்களை பாதுகாப்பதிலேயோ நீங்க வைத்த நம்பிக்கை தவிடு பொடியாக இருந்திருக்கும். ஏன்னா நீங்க காட்டிய தூய்மையான அன்பிற்கு பரிசா ஏமாற்றமும் அவமானம் மட்டுமே உங்களுக்கு மிஞ்சியிருந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. விநாயகர் வழிபாடு தடைகளை அகற்றப் போகின்றது உங்களுக்கு. ஜோதிட சாஸ்திரப்படி புதனின் அதிதேவதை விக்கிரங்களை தீர்க்கும் விநாயக பெருமான் ஆவார்.
இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்களில் ஏதேனும் கண்ணுக்கு தெரியாத தடைகளோ தாமதங்களோ அல்லது எதிர்ப்புகளோ ஏற்பட்டால் விநாயகர் வழிபாடு உங்களுக்கு ஒரு கேடயமா நின்று காக்கும். அருகம்புல் சாற்றி அல்லது சிதறு தேங்காய் உடைத்து விநாயகரை வழிபடுவது உங்க ஜாதகத்துல உள்ள அனைத்து தோஷங்களையும் நெகட்டிவ் எனர்ஜியும் முற்றிலுமா நீக்கும். நீங்க தொடங்குற புதிய காரியங்களுக்கு முன்னதா கணபதியை தியானிப்பது அந்த காரியத்தை எவ்வித தடங்களும் இன்றி மிக வெற்றிகரமாகவே முடித்து கொடுக்கும். தடைகள் எல்லாமே பனி போல உருக விநாயகரின் அருள் உங்களுக்கு துணையாகவே இருக்க போகின்றது. அதாவது உங்களுடைய இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்களை ஏதேனும் கண்ணுக்கு தெரியாத தடைகளோ தாமதங்களோ அல்லது எதிர்ப்புகளோ ஏற்பட்டால் விநாயகர் வழிபாடு உங்களுக்கு ஒரு கேடயமாக நின்று காக்கும். அதாவது அருகம்புல் சாற்றி அல்லது சிதறத்தங்காய் உடைத்து விநாயகரை வழிபட்டு உங்கள் ஜாதகத்தில் உள்ள அனைத்து தோஷங்களையும் நெகட்டிவ் எனர்ஜியும் முற்றிலுமாக நீக்கலாம். நீங்கள் தொடங்குற புதிய காரியங்களுக்கு முன்னதாக கணபதியை தியானித்து அந்த காரியத்தை எவ்விதம் தடங்களின்றி மிக வெற்றிகரமாக முடித்து கொடுக்கும். புதன்கிழமை தானம் உங்களுக்கு பலனை தரும். மிதுனம் ராசிக்காரங்க தங்கள் ராசிநாதனான புதனுக்குரிய புதன்கிழமையில செய்யும் தான தர்மங்கள் மிக அபரிமிதமான புண்ணிய பலன்களை தரும். குறிப்பா ஏழை மாணவர்களுடைய கல்வி செலவிற்கு உதவுவது, பேனா, பென்சில், புத்தகங்கள் போன்ற கல்வி உபகரணங்களை தானமா வழங்குவது உங்க ஜாதகத்துல உள்ள புதன் கிரகத்தை உச்சகட்ட சுப பலன் தர வைக்கும். இது தவிர பசுமாட்டிற்கு பச்சரிசி அல்லது அகத்திக்கீரை வழங்குவதும் பச்சை பயிறு தானம் செய்வதும் உங்கள் வீட்டில் உள்ள பொருளாதார கஷ்டங்களை நீக்கி லட்சுமி கடாட்சத்தை அள்ளித்தரப்போகின்றது. நீங்கள் செய்யும் இந்த சிறிய தானம் உங்களுடைய வம்சத்திற்கே புண்ணியமாக மாறி உங்களை வரும் கால துயரங்களால் இருந்து பாதுகாக்கப் போகின்றது. அதாவது நீங்கள் அபரிதமான புண்ணிய பலன்களை தரப்போகின்றது. புதன்கிழமை உங்களுக்கு அது குறிப்பாக ஏழை மாணவர்களுடைய கல்வி செலவிற்கு உதவுவதால பேனா, பென்சில், புத்தகங்கள் போன்ற கல்வி உபகரணங்கள் தானமாக வழங்குவதால் உங்கள் ஜாதகத்தில் இருக்க புதன் கிரகத்தை உச்சகட்ட சுக பலன் தர வைக்க போகுது. இது தவிர பசுமாட்டிற்கு பச்சரிசியும் அல்லது அகத்திக்கீரை வழங்குவதும் பச்சை பயிர் தானம் செய்வதும் உங்கள் வீட்டில் உள்ள பொருளாதார கஷ்டங்களை நீக்கி லட்சுமி கடாசத்தை அள்ளித்தர போகிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகும். 11ஆம் வீடான லாபஸ்தானம் மற்றும் 2ஆம் வீடான தனஸ்தான் இரண்டும் வலுப்பெறுவதால உங்களுக்கு ஒரே ஒரு வருமானத்தை மட்டும் நம்பியிருக்க வேண்டிய சூழ்நிலை மாறப்போகிறது. உங்களிடம் உள்ள தனிப்பட்ட திறமைகள் மூலியமா பகுதி நேர தொழில் அல்லது ஃப்ரீலான்சிங் மூலமா புதிய வருமான வழிகள் பிறக்க போகுது. ஷேர் மார்க்கெட், கமிஷன் மற்றும் ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் முதலீடு செய்திருந்தால் அதிலிருந்து எதிர்பாராத பெரிய லாபங்கள் சேரும். பழைய கடன்கள் அனைத்துமே வசூலாகும். உங்களுடைய வங்கி சேமிப்பு உயரும் காலகட்டம் இதுவே அமையப்போகுது. பணப்புழக்கம் தாராளமாக இருப்பதால உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளையும் தேவைகளையும் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு ஒரே ஒரு வருமானம் மட்டும் நம்பியிருக்க வேண்டிய சூழ்நிலை மாறப்போகுது. உங்களிடம் இருக்கிற தனிப்பட்ட திறமைகள் மூலியமா பகுதி நேர தொழிலோ அல்லது ஃப்ரீலான்சிங் மூலமா புதிய வருமான வழிகளை பிறக்க போகுது. ஷேர் மார்க்கெட், கமிஷன் மற்றும் ரியல் எஸ்டேட் போன்ற துறையில முதலீடு செய்திருந்தால் அதிலிருந்து எதிர்பாராத பெரிய லாபங்கள் உங்களுக்கு சேரப்போகிறது. பழைய கடன்கள் அனைத்துமே வசூலாக போகுது. உங்க வங்கி சேமிப்பு உயரும் காலகட்டம் இதுவாகவே அமைய போகிறது. இவை அனைத்தும் இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அல்ல எதிர்ப்புகள் ஏற்பட்டா விநாயகர் வழிபாடு உங்களுக்கு ஒரு கேடயமாக நின்று காக்கும். அதாவது அருகம்புல் சாற்றி அல்லது சிதறத்தங்காய் உடைத்து விநாயகரை வழிபட்டு உங்கள் ஜாதகத்தில் உள்ள அனைத்து தோஷங்களையும் நெகட்டிவ் எனர்ஜியும் முற்றிலுமாக நீக்கலாம். நீங்கள் தொடங்குற புதிய காரியங்களுக்கு முன்னதாக கணபதியை தியானித்து அந்த காரியத்தை எவ்விதம் தடங்களின்றி மிக வெற்றிகரமாக முடித்து கொடுக்கும். புதன்கிழமை தானம் உங்களுக்கு பலனை தரும். மிதுனம் ராசிக்காரங்க தங்கள் ராசிநாதனான புதனுக்குரிய புதன்கிழமையில செய்யும் தான தர்மங்கள் மிக அபரிமிதமான புண்ணிய பலன்களை தரும். குறிப்பா ஏழை மாணவர்களுடைய கல்வி செலவிற்கு உதவுவது, பேனா, பென்சில், புத்தகங்கள் போன்ற கல்வி உபகரணங்களை தானமா வழங்குவது உங்க ஜாதகத்துல உள்ள புதன் கிரகத்தை உச்சகட்ட சுப பலன் தர வைக்கும். இது தவிர பசுமாட்டிற்கு பச்சரிசி அல்லது அகத்திக்கீரை வழங்குவதும் பச்சை பயிறு தானம் செய்வதும் உங்க வீட்டில் உள்ள பொருளாதார கஷ்டங்களை நீக்கி லட்சுமி கடாட்சத்தை அள்ளித்தரப்போகின்றது.
நீங்கள் செய்யும் இந்த சிறிய தானம் உங்களுடைய வம்சத்திற்கே புண்ணியமாக மாறி உங்களை வரும் கால துயரங்களால இருந்து பாதுகாக்கப் போகின்றது. அதாவது நீங்க அபரிதமான புண்ணிய பலன்களை தரப்போகின்றது. புதன்கிழமை உங்களுக்கு அது குறிப்பா ஏழை மாணவர்களுடைய கல்வி செலவிற்கு உதவுவதால பேனா, பென்சில், புத்தகங்கள் போன்ற கல்வி உபகரணங்கள் தானமா வழங்குவதால உங்க ஜாதகத்துல இருக்க புதன் கிரகத்தை உச்சகட்ட பல சுக பலன் தர வைக்க போகுது. இது தவிர பசுமாட்டிற்கு பச்சரிசியும் அல்லது அகத்திக்கீரை வழங்குவதும், பச்சை பயிர் தானம் செய்வதும் உங்க வீட்டில் உள்ள பொருளாதார கஷ்டங்களை நீக்கி லட்சுமி கடாசத்தை அள்ளித்தர போறீங்க உங்களுடைய வாழ்க்கையில. புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகும். 12ஆம் வீடான லாபஸ்தானம் மற்றும் 2ஆம் வீடான தனஸ்தானம் இரண்டும் வலுப்பெறுவதால உங்களுக்கு ஒரே ஒரு வருமானத்தை மட்டும் நம்பியிருக்க வேண்டிய சூழ்நிலை மாறப்போகிறது. உங்களிடம் உள்ள தனிப்பட்ட திறமைகள் மூலியமா பகுதி நேர தொழில் அல்லது ஃப்ரீலான்சிங் மூலமா புதிய வருமான வழிகள் பிறக்கப் போகுது. ஷேர் மார்க்கெட், கமிஷன் மற்றும் ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் முதலீடு செய்திருந்தால் அதிலிருந்து எதிர்பாராத பெரிய லாபங்கள் சேரும். பழைய